நடிகை அசினோட கணவருக்கு 12,000 கோடி இழப்பு. மைக்ரோமேக்ஸ் வீழ்ந்த கதை தெரியுமா? நடிகை அசினோட கணவரும் மைக்ரோமேக்ஸ் நிறுவனத்தோட உரிமையாளருமான ராகுல் சர்மா 12,000 கோடி இழப்ப சந்திச்சது பத்தி இப்ப பார்க்கலாம். 12,000 கோடி வருவாயிலிருந்து 5 வருஷங்கள்ல மைக்ரோமேக்ஸ் எப்படி வீழ்ந்துச்சு அப்படிங்கறத நிறுவனத்தோட உரிமையாளரும் நடிகை அசினோட கணவருமான ராகுல் சர்மா விளக்கியிருக்காரு. மொபைல் போன் துறையில முன்னணி நிறுவனமா இருந்த மைக்ரோமேக்ஸோட இணை நிறுவனர் ராகுல் குறுகிய காலத்திலேயே இந்திய சந்தையில ஆதிக்கம் செலுத்தி சர்வதேச பிராண்டுகளோட போட்டி போட்டாலும் கொஞ்சம் வருஷங்கள்லயே வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. சீன பிராண்டுகளோட எழுச்சி தான் மைக்ரோமேக்ஸோட வீழ்ச்சிக்கு காரணம் அப்படின்னு ராகுல் சொல்லியிருந்தாரு. உலகத்தோட முதல் 10 மொபைல் போன் நிறுவனங்கள்ல ஒன்னா மைக்ரோமேக்ஸ் இருந்துச்சு. நோக்கியா, சாம்சங் மாதிரியான நிறுவனங்களோட போட்டிய இந்தியாவில வெற்றிகரமா எதிர்கொண்டு 12,000ல இருந்து 15,000 கோடி வரைக்கும் வருவாயிட்டுச்சு. ஆனா சீன நிறுவனங்களோட வருகையால நிலைமை மாறி போச்சு. மைக்ரோமேக்ஸோட வீழ்ச்சிய பவுன்சர்களுக்கு பின்னாடி பவுன்சர்கள், கடைசியில கிளீன் போல்ட் அப்படின்னு ராகுல் வர்ணிச்சாரு. இது மைக்ரோமேக்ஸுக்கு மட்டும் நடந்தது கிடையாது. உலகளாவிய நிகழ்வு. அப்போ பல பிராண்டுகள் இருந்துச்சு. ஆனா விநியோக சங்கிலி மாற ஆரம்பிச்சிருச்சு. 2014ல அலிபாபாவோட 800 மில்லியன் நிதி உதவியை நிராகரிச்சது தவறா இருக்கலாம். அப்போ பின்லாந்து, கொரிய நிறுவனங்களை எதிர்கொண்டோம். சீன நிறுவனங்களால முடியாது அப்படின்னு நினைச்சோம். ஆனா சீன நிறுவனங்கள் முழு ஆயுதங்களோட வந்தாங்க. பின்னாடி கட்டுமான துறைக்கு மாறிட்டோம். இப்போ முன்ன விட அதிகமா சம்பாதிக்கிறோம். ஆனா அது நிறைய பேருக்கு தெரியாது அப்படின்னு ராகுல் சர்மா சொல்லியிருக்காரு. ராகுல் சர்மாவுக்கும் அசினுக்கும் போன 2016வது வருஷம் கல்யாணமாச்சு. இந்த ஜோடிக்கு அரின் அப்படிங்கிற பெண் குழந்தை இருக்குது. கல்யாணத்துக்கு பின்னாடி நடிகை அசின் சினிமாவில் நடிக்கிறது இல்லை அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது.